ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து சித்திரை ஒன்றுக்கு வந்து நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவோம். முதல் நாள் நைட்டே வந்து பார்த்திங்கன்னா மாப்பழம், வாழை, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொய்யாப்பழம், ஆப்பிள், எலுமிச்சம்பழம் இதெல்லாமே எடுத்து வச்சுருவோம். கண்ணாடி, அப்புறம் வந்து நம்மக்கிட்ட இருக்க ஜுவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸு இதெல்லாம் எடுத்து வச்சு முதல் நாள் நைட்டே ரெடி பண்ணிடுவோம். அடுத்த நாள் வந்து எழுந்திரிச்சு அதில் தான் வந்து கண்ணை முழிச்சே பார்க்கணும். முழிச்சு பார்த்துட்டு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிடணும். சாமிக்கு வந்து பிரசாதமாக வந்து நான் வந்து பார்த்திங்கன்னா கேசரி தான் ரெடி பண்ணியிருந்தேன். கேசரி வந்து நாங்கள் 3 பேருன்றனால 1.5 டம்ளர் வந்து ரவை வந்து நல்லா வறுத்து எடுத்தாச்சு. வறுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கப்பு வந்து தண்ணி ஆட் பண்ணி கலருக்கு வந்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிட்டேன். ஆரஞ்சு கலர் ஆட் பண்ணிவிட்டு வறுத்து வச்சுருக்க ரவி அதிலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். அதில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வெந்துடும். தண்ணி எச்சா இருந்தால் பரவாயில்ல, நல்லா வேகணும். வெந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு கப்பு வந்து பார்த்திங்கன்னா சுகர் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வெந்ததுக்கப்புறம் இதுக்கு வந்து நெய் மேலாப்பில் ஊற்றி நல்லா கிண்டிட்டேன். கிண்டினதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றி முந்திரி, திராட்சை, ஏலக்காய் இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா வறுத்துட்டு அதிலே ஆட் பண்ணி நல்லா வந்து பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வச்சு சாமிக்கு வந்து ஸ்வீட்டுக்கு கொஞ்சோண்டு வச்சுட்டு பேலன்ஸ் கொஞ்சோண்டு வந்து பார்த்திங்கன்னா காக்காவுக்கு நான் எப்பயுமே வைப்பேன். காக்காவுக்கு வச்சுட்டு அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நாங்களும் சாப்பிட்டோம். காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இட்லி தான் செஞ்சுருந்தோம். இட்லி, கேசரி, குருமா. இது நைட் வச்ச குருமா இருந்துச்சு. அதவே வச்சு நாங்கள் மேனேஜ் பண்ணி சாப்பிட்டுட்டோம். மதியம் லஞ்சுக்கு வந்து வேறு ஏதாவது ரெடி பண்ணணும். இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து சித்திரை 1க்கு வந்து சாமி கும்பிடுவோம். நீங்கள் எப்படி சாமி கும்பிடுவீங்கன்னு சொல்லுங்கள். அதாவது ஸ்வீட் வைக்கணுன்றதுக்காக தான் நான் வந்து பார்த்திங்கன்னா கேசரி செஞ்சேன். இல்லைன்னா நாட்டு சர்க்கரை, இல்லைனா வந்து வெல்லம் ஏதாவது வச்சு கூட சிம்பிளாக சாமி கும்பிடலாம். எங்கள் மாமியார் வீட்லேயும் இதே மாதிரி தான் செய்வாங்க. இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு பார்த்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இதில் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருந்தேன்னா சொல்லுங்கள். அதேமாதிரி அந்த பிளேட்டில் வந்து நம்ம தாம்பழத்தட்டில் வந்து வேறு ஏதாவது வைக்கணுன்னாலும் நீங்கள் சொல்லுங்கள். நான் வந்து நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். யாரெல்லாம் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் காலையில் வந்து கோயிலுக்கு வந்து நாங்கள் போயிருந்தோம், முருகன் கோயிலுக்கு. நீங்கள் எந்த கோயிலுக்கு போனீங்கன்னு சொல்லுங்கள்.